ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சோ எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எலமெண்ட் 1ல ஸ்டார்ட் பண்ணி 118 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி சார் வந்து பாத்தீங்கன்னா நான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல எல்லா எலமெண்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கணும், அப்ப நான் எப்படி படிக்கணும், நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, அதை எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிச்சா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இதை மெமரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் இப்ப நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கும் போது இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 118 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க. 118 எலிமெண்ட்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிளாக் வைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட் சொல்லிட்டு. இப்ப நம்ம படிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ் பிளாக் தனியா படிக்கணும், டி பிளாக் தனியா படிக்கணும், பி பிளாக் தனியா படிக்கணும். அதே போல என்ன பண்ணணும் எஃப் பிளாக் தனியா படிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டோட்டலா இது எத்தனை நாள் தேவைப்படும், நமக்கு ஒரு 4 நாள் இருந்தா போதும். நீங்க இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. ஒரு ½ an hourல இருந்து ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா வித்தின் 4 daysல கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள 100% நீங்க வந்து ஈஸியா மெமரைஸ் பண்ணிடலாம். சரி, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஸ் பிளாக் பார்க்க போறோம். எஸ் பிளாக் எடுத்துட்டீங்கன்னா டோட்டலா இதுல எத்தனை குரூப் இருக்கு அப்படின்னா 2 குரூப் இருக்கு. அல்கலி மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப் வந்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேக்கான எலிமெண்ட்ஸ் பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். அது என்னது எஸ் பிளாக். அப்போ ஃபர்ஸ்ட் எஸ் பிளாக் வந்து நீங்க எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா எஸ் பிளாக்ல டாப்ல யார் இருப்பாங்க அப்படின்னா ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்தது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஸோ எலமெண்ட்ஸ் நீங்க எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா குரூப் வைஸ் தான் ஸ்டடி பண்ணணும். குரூப் வைஸ் ஸ்டடி பண்ணாதான் உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே போல செகண்ட் குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். நான் நேம் சொல்லும் போது இந்த சிம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா வந்து இந்த சிம்பிளும் படிக்கணும், அது அட் த சேம் டைம் நீங்க என்ன பண்ணணும் அந்த நேமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் தான் சொல்ற பாருங்க. இப்போ அட்டாமிக் நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து அட்டாமிக் நம்பர் 1, லித்தியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, சோடியத்துக்கு 11, பொட்டாசியத்துக்கு 90, ருபீடியத்துக்கு 37, சீசியத்துக்கு 55, பிரான்சியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 87. இது அட்டாமிக் நம்பர். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இந்த பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா 2, 8, 8, 18, 18, 32. ஸோ இந்த இன்டர்வல்ஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பீரியாடிக் டேபிள்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கும் லித்தியத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் நமக்கு என்ன வரும் 2 வரும். இது லித்தியத்துக்கும் சோடியத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 8 வரும் அட்டாமிக் நம்பர். சோடியத்துக்கும் பொட்டாசியத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 11, 19 டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது 8. அதே போல பொட்டாசியத்துக்கு ருபீடியத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 18 வரும். ருபீடியத்துக்கும் சீசியத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும் 18 வரும். அதே போல சீசியத்துக்கும் பிரான்சியத்துக்கும் அட்டாமிக் நம்பர் டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வருது 32 வருது. அப்ப பாருங்க நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எந்த இன்டர்வல்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2, 8, 8, 18, 18, 32. சோ இந்த மேனர்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால இந்த டிஃபரன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியா நீங்களே அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ அல்கலி மெட்டல் சொல்லிட்டேன். செகண்ட் குரூப் யாரு பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இவங்களுக்கு அட்டாமிக் நம்பர். பெரிலியம் என்னவா இருக்க பாசிபிள் இருக்கு 4, மெக்னீசியம் 12, கால்சியம் 20, ஸ்ட்ரான்சியம் 38, பேரியம் வந்து பாத்தீங்கன்னா 56, ரேடியம் 88. ஸோ இவ்வளவுதான் எஸ் பிளாக். நீங்க 1 டேல என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 டைம்ஸ் எழுதி பாருங்க. இந்த நேம சொல்லி பாருங்க. எஸ் பிளாக் ஒரே நாள்ல கண்டிப்பா நீங்க படிச்சிடுங்க வித்தின் ½ an hour to 1 hour. அடுத்து நம்ம பார்க்க போறது டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இப்போ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ டோட்டலா நம்மளுடைய பீரியாடிக் டேபிள்ல 18 குரூப்ஸ் இருக்கு, 18 தொகுதிகள் இருக்கு. தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா 18 தொகுதிகள். அப்போ 18 குரூப்ஸ் அப்படிங்கும் போது குரூப் நம்பர் 1, 2 தான் என்னது எஸ் பிளாக். அதை நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிட்டோம். அடுத்து நான் என்ன படிக்க போறேன் டி பிளாக் படிக்க போறேன். டி பிளாக் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்காங்க குரூப் நம்பர் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்காங்க. அதாவது தொகுதி எண் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3, 4, 5, 6 இருக்கு இல்லையா, இந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஞாபகம் வச்சுக்கணும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படிங்கறத. இப்ப யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க இந்த இடத்துல பாருங்க. தேர்ட்ல யார் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க அப்படின்னா ஸ்காண்டியம், ஃபோர்த்ல டைட்டானியம், ஃபிஃப்த்ல வெனேடியம், சிக்ஸ்த்ல குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க்.
ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ். இவங்க நம்ம என்னன்னு சொல்றோம், டி பிளாக் எலிமெண்ட் சொல்றோம். அதர்வைஸ் இட் இஸ் கால்டு வாட், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. ஏன் இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, இந்த எஸ் பிளாக்குக்கும் அதே போல பி பிளாக்குக்கும் எங்க இருக்காங்க, இவங்க இடையில இருக்காங்க இல்லையா, பிட்வீன்ல இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம இவங்க என்ன சொல்றோம், டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். சரி, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஓகே அதர் எலிமெண்ட்ஸ் நான் ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். இதையும் நீங்க எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, குரூப் வைஸ் தான் படிக்கணும். இப்போ தேர்ட் குரூப் அப்படின்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது, ஸ்காண்டியத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஃபோர்த் குரூப் அப்படின்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது, டைட்டானியத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஃபிஃப்த் குரூப் அப்படின்னு எதுல ஸ்டார்ட் ஆகுது, வெனடியம். இதை கேட்டா உங்களுக்கு சொல்ற மாதிரி ஓகே நீங்க என்ன பண்ணிக்கணும், அதை மெமரைஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்காண்டியம் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்காண்டியம் எடுத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு கீழே யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு கீழே அடுத்து யார் இருக்காங்கன்னா, இந்த இடத்துல இட்ரியம் இருப்பாங்க. இட்ரியத்துக்கு அப்புறம் லாந்தனம், லாந்தனத்துக்கு அப்புறம் யார் இருப்பாங்க, ஆக்டினியம். அதே போல டைட்டானியம், டைட்டானியம். இங்க யார் இருப்பாங்கன்னா ஜிர்கோனியம், ஆஃப்னியம், ரூதர்ஃபோர்டியம். வெனடியம், வெனேடியம், நியோபியம், டான்டனம், டப்னியம். பாருங்க, வெனேடியம், நியோபியம், டான்டனம், டப்னியம். குரோமியத்துக்களை யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, குரோமியம் குரூப்ல குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன், சீபோர்ஜியம், சீபோர்ஜியம். மேங்கனீஸ்களை யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மேங்கனீஸ், டெக்னீசியம், ரீனியம், போரியம். அயனுக்களை யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம், ஹாசியம், ஹாசியம். கோபால்ட்டுகள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கோபால்ட், ரோடியம், இரிடியம், இரிடியம் ஆஃப்டர் மெய்ட்னீரியம், மெய்ட்னீரியம். நிக்கலுக்களை யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம், பிளாட்டினத்துக்கு கீழே ராம்ஸ்டேடியம். அடுத்தது காப்பர் கீழே காப்பர், சில்வர், கோல்டு, ராஞ்சனியம். அடுத்தது ஜிங்க்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, காப்பர்னீசியம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பார்க்கும்போது உங்களுக்கு எலமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க குரூப் வைஸ் படிச்சீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. மறுபடியும் சொல்றேன், ஸ்காண்டியம் அப்படிங்கும் போது ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம். நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்கும் போது சடனா வந்து ஆஃப்னியத்தை பத்தி கேட்கிறாங்க. வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆஃப்னியம் சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த ஆஃப்னியம் அப்படிங்கிறது எந்த குரூப்ல இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா அவங்களோட அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தான் தெரியும் என்ன இன்டர்வல்ஸ்ல வந்து இவங்க அரேஞ்ச் ஆயிருக்காங்க. 2, 8, 8, 18, 18, 32 அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அதை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு எலமெண்ட் சொல்லும் போது அவங்க என்ன குரூப்ல இருக்காங்கன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை குரூப் நம்பரை கண்டுபிடிக்கணும். குரூப் நம்பர் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே ஈஸியா அவங்களோட அட்டாமிக் நம்பர் இல்ல பீரியட் நம்பர் என்ன கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம். ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் இங்க என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னா, ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21. ஸ்காண்டியத்துக்கு 21. அடுத்தது உங்களுக்கு பாசிபிள் இருக்கு என்ன வரும், 18 ஆட் பண்ணீங்கன்னா 39, again 18 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 57 வரும் உங்களுக்கு. இவங்களுக்கு என்ன பாசிபிள் இருக்கு, 89 பாசிபிள் இருக்கா? இப்போ இதை நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க 22 வரணும், 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 அவ்வளவுதான். சோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், இது 22ல இருந்து நீங்க ஃபர்தரா ஒரு 18 ஆட் பண்றீங்க. அதுக்கப்புறம் எகைன் வந்து ஒரு 18 ஆட் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு 32 ஆட் பண்ணீங்கன்னா எங்களோட அட்டாமிக் நம்பர்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இங்க 40 வரும். சோ இங்க நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல 41, 42, 43, 44, 45, 46, 47, 48 வரும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா. அடுத்ததா ஜிர்கோனியத்துக்கு அப்புறம் ஆஃப்னியம் வராங்கல்ல, இந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் இருக்கு. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, லாந்தனம்ல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் டோட்டலா வந்து 14 எலமெண்ட்ஸ், அதாவது 57ல இருந்து 71 வரைக்கும் நாம என்னவா அதை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா லாந்தனாய்ட்ஸ் சொல்லிட்டு தனியா பிரிச்சுட்டாங்க. என்ன ரீசன் சார் அப்படின்னா, இந்த லாந்தனாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் டி பிளாக் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா ஓகே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே அவங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், செப்பரேட் பண்ணிட்டோம். அதே மாதிரிதான் ஆக்டினியம் இருக்காங்க இல்லையா, ஆக்டினியம் எதுல ஸ்டார்ட் ஆகுறாங்க, 89ல ஸ்டார்ட் ஆகுறாங்க. 89 டு லாரன்சியம் 103 வரைக்கும் இந்த 40 எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தனியா பிரிச்சுட்டோம். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் வந்து எங்க பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க, இந்த செகண்ட் பீரியட்ல பிரசன்ஸ் ஆயிருப்பாங்க.
இவங்களையும் நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்க பாருங்க இந்த இடத்துல லாந்தனம் 57ல இருந்து 71 வரைக்கும் ஓகே இங்க இருக்கக்கூடிய இந்த டோட்டல் 14 எலமெண்ட்ஸ் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். அதே போல 89ல இருந்து அப் டு 103 வரைக்கும் ஓகே இந்த எலமெண்ட்ஸும் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தனியா கொண்டு வந்துட்டேன். அதை நான் என்னன்னு பேர் வச்சுக்கிட்டேன், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு பேர் வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ஓகே அவங்க கிட்ட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க போயிட்டு வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால்ல ஃபில் ஆகும். அதே போல அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டி பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நம்ம அதை தனியா அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரி சார், அப்போ இந்த இடத்துல லாந்தனத்துக்கு அப்புறம் இங்க பாருங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்வல்ஸ் அப்படிங்கும் போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இப்போ இந்த இடத்துல 22 இருக்கு அப்படின்னா இதுல 18 ஆட் பண்ண சொன்னேன். அப்போ இந்த இடத்துல 40 வந்துருச்சு. 40 அப்படிங்கும் போது இங்க என்ன அட்டாமிக் நம்பர் பாசிபிள் இருக்கு, இதுல இருந்து 32 நீங்க ஆட் பண்ணணும். 32 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 72 கிடைக்கும். அதே போல இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 32 ஆட் பண்றீங்க, ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன பாசிபிள் இருக்கு, 104 கிடைக்கும். இதுதான் அட்டாமிக் நம்பர். சோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க என்ன பாசிபிள் இருக்கு, உங்களுக்கு 73 கிடைக்கும், இங்க 105 கிடைக்கும், இங்க பாத்தீங்கன்னா 74, 106, 75, 107, 76, 108, 77, 109, 78, 110, இங்க பாத்தீங்கன்னா 79 கோல்டு, 111. அடுத்தது மெர்க்குரி எடுத்துட்டீங்க, எல்லாருக்குமே தெரியும் what is atomic number of mercury, 80 வந்துச்சு பாருங்க. அடுத்தது காப்பர் லீசியம் அப்படிங்கும்போது 112. இப்போ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்றோம். டோட்டலா இதுல எத்தனை சீரியஸ் நீங்க படிக்கும் போது டி பிளாக்னு சொல்லிட்டு தனியா உங்களுக்கு லெசனே இருக்கு, டி அண்ட் எஃப் பிளாக்னு சொல்லிட்டு அதுல 4 சீரியஸ் இருக்கு டி பிளாக்ல அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு தெரியும். படிக்க போறவங்களுக்கு நான் சொல்றேன் 4 சீரியஸ் அப்படின்னா எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா ஸ்காண்டியம் டு ஜிங்க் ஒரு சீரியஸ், இட்ரியம் டு கேட்மியம் ஒரு சீரியஸ், அதுக்கப்புறம் லாந்தனம் டு மெர்க்குரி ஒரு சீரியஸ், அதுக்கப்புறம் ஆக்டினியத்துல இருந்து பாத்தீங்கன்னா காப்பர் லீசியம் வரைக்கும் ஒரு சீரியஸ். இந்த மாதிரி 4 சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், டி பிளாக் எலமெண்ட்ஸை செப்பரேட் பண்றோம். சரி, சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ண கத்துக்குங்க. இதை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா இது ஈஸியா, இதையும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்ல இருந்து ஒரு 1 ஹவர் ஓகே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும், செகண்ட் டேல ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்க எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல ஃபினிஷ் பண்ணும்போது ஓகே செகண்ட் டேல ஒரு விஷயத்தை புதுசா பண்ண போறீங்க இல்லையா, அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அந்த விஷயத்த செகண்ட் டேவோட என்ன பண்ணிக்கணும், நீங்க ஆட் பண்ணி படிக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எஸ்சியும் டியும் நீங்க என்ன பண்ண முடியும், செகண்ட் டேல கம்ப்ளீட்டா படிக்கிற மாதிரியான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது எந்த குரூப்ல இருந்து எந்த குரூப் வரை இருக்கிறாங்க அப்படின்னா 13வது குரூப்ல இருந்து 18வது குரூப் வரைக்கும். தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா 13வது தொகுதியில இருந்து ஓகே வந்து பாத்தீங்கன்னா 18வது தொகுதி வரைக்கும் கூடிய எலமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்றோம். இப்போ டோட்டலா இதுல எத்தனை குரூப்ஸ் இருக்காங்க, 13, 1, 2, 3, 4, 5, 6, மொத்தம் 6 குரூப் இருக்காங்க. சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இங்க யார் இருப்பாங்கன்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். 13th குரூப் அப்படின்னா 13th குரூப் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் யார் அப்படின்னா எதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறாங்க, 13th யார் ஸ்டார்ட் ஆக போறாங்க, போரான்ல ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க 11th எடுத்துட்டாலும் சரி 12th எடுத்துட்டாலும் சரி பி பிளாக் லெசன் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதுல நீங்க படிக்கும்போது என்ன படிப்பீங்க அப்படின்னா 13th குரூப் போரான் ஃபேமிலி இல்லைன்னா போரான் குரூப்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்க. அப்போ போரான் குரூப் அப்படின்னா போரான் ஃபேமிலி அப்படின்னா போரான் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம், போரான் ஃபேமிலின்னு சொல்றோம். அப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், நிகோனியம். அடுத்தது 14th குரூப் கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட் ஆஃப்டர் ஃப்ளவரோவியம். அடுத்தது நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், மாஸ்கோவியம். 16th ஆக்சிஜன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். பொலோனியம் ஆஃப்டர் என்ன வராங்கன்னா லிவரோவியம். அடுத்தது 17th எல்லாருக்குமே தெரியும் ஹாலஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன். ஆஸ்டடைனுக்கு அப்புறம் கடைசி யார் வருவாங்க, டென்னசின். அடுத்ததா 18th எல்லாருக்குமே தெரியும் என்ன குரூப், நோபல் கேஸ், ஹீலியம், நியான், ஆர்கான்,
கிரிப்டான், xenon, radon, ஆக்னசான். கடைசி எதில் முடிக்கிறோம்? ஆக்னசான்ல முடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ். மறுபடியும் சொல்றேன், பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு குரூப்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. 13th கண்டிப்பா அது என்ன ஃபேமிலி? போரான் ஃபேமிலி. 14th கார்பன் ஃபேமிலி. 15th நைட்ரஜன் ஃபேமிலி. 16th ஆக்சிஜன் ஃபேமிலி. 17th அப்படிங்கும் போது என்ன சொல்றோம்? ஹாலஜன் ஃபேமிலி. 18th நோபல் கேஸ். இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் சொல்ல போறோம். இப்போ அட்டாமிக் நம்பர்ங்கும் போது எதுல ஸ்டார்ட் ஆகுது? போரானை பொறுத்த வரைக்கும் நாம இங்க பாருங்க பீரியாடிக் டேபிள்ல என்ன பண்ணிருக்கோம்? பெரிலியம் 4, 4க்கு அப்புறம் அடுத்து போரான் எங்க வராங்க? 5ல வராங்க. எதுல வராங்க? 5. அப்போ போரானோட அட்டாமிக் நம்பர் இட் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 5. அட்டாமிக் நம்பர் 5. அலுமினியம் 13, gallium 31, indium 49, thallium 81, நிகோனியம் 113. சார் இது எப்படி நம்ம போடுறோம்? மறுபடியும் சொல்றேன். ஓகே, நமக்கு தான் தெரியும் இன்டர்வல்ஸ் என்ன இருக்கு? 2, 8, 8, 18, 18, 32. அப்ப அட்டாமிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, போரான் அலுமினியம் போது டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8. அப்போ போரான்ல இருந்து நீங்க 8 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிரும். அலுமினியத்துல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? 18 ஆட் பண்ணீங்கன்னா யாரோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிரும்? கேலியத்தோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிரும். கேலியத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே 18 ஆட் பண்ணீங்க அப்படின்னா யாரோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிரும்? இந்தியத்தோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிரும். இந்தியத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 32 ஆட் பண்ணீங்கன்னா யாரோட அட்டாமிக் நம்பர் கிடைக்கும்? தாலியத்தோட அட்டாமிக் நம்பர் கிடைக்கும். தாலியத்துல இருந்து 32 ஆட் பண்ணும்போது யாரோட அட்டாமிக் நம்பர் கிடைக்கும்? நிகோனியத்தோட அட்டாமிக் நம்பர் கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம டி பிளாக்ல சொன்னமோ, எப்படி எஸ் பிளாக்ல சொன்னமோ, அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே அப்ளை பண்றேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். சோ அடுத்தது, இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம क्वेश्चन கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. கேலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு பீரியாடிக் டேபிள் வந்து எஸ் பிடிஎஃப் எல்லாமே நான் படிச்சு வச்சிருக்கேன். நான் குரூப் வைஸ் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா இப்போ கண்டிப்பா நான் இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். அப்ப கேலியம் அப்படிங்கும்போது எந்த குரூப்ல பிரசன்ஸா இருக்காங்க? போரான் குரூப்ல இருக்காங்க. போரான்ல எங்க பிரசன்ஸா இருக்காங்க? போரான், அலுமினியம், கேலியம் தேர்டா பிரசன்ஸா இருக்காங்க. அப்ப அட்டாமிக் நம்பர் எனக்கு என்ன தெரியும்? போரானுக்கு 5 தெரியும். அப்ப அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? 8, 8, 18 இந்த இன்டர்வல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ போரானுக்கு 5னா அலுமினியத்துக்கு 13, கேலியத்துக்கு என்ன பாசிபிள் இருக்கு? 31. கண்டுபிடிச்சிடலாமா? அது இல்லாம எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இது எந்த குரூப்ல பிரசன்ஸா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. கேலியம் வந்து என்ன குரூப் நம்பர்ல பிரசன்ஸா இருக்கு அப்படின்னா, போரான் அப்படிங்கும் போது என்ன குரூப் நம்பர்? 13th குரூப். அப்ப கேலியம் எதுல வருவாங்க? 13th குரூப். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து क्वेश्चंस கேட்டாலும் இந்த பீரியாடிக் டேபிள ரிலேட் பண்ணி எப்படி क्वेश्चन கேட்டாலும் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிரலாம்? இத வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணி மார்க் வாங்கிடலாம். சரி, அடுத்தது கார்பன் அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்கு? அட்டாமிக் நம்பர் 6, சிலிக்கான் 14, கேலியம் 32, டின் 50, லெட் 82, ஃப்ளரோவியம் 114. அடுத்தது நைட்ரோஜன் 7, பாஸ்பரஸ் 15, ஆர்சனிக் வந்து 33, ஆன்டிமோனி 51, பிஸ்மத் 83, மாஸ்கோவியம் 115. சோ அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஃபேமிலி எடுத்துக்கங்க. ஆக்சிஜன் ஃபேமிலில ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, சல்ஃபருக்கு 16, செலினியத்துக்கு 34, டெலூரியம் 52, பொலோனியம் 86, சாரி 32 ஆட் பண்ணோம் அப்படின்னா 84. அடுத்தது பாத்தீங்கன்னா 32 ஆட் பண்ணோம் அப்படின்னா லிவரோயத்துக்கு என்ன பாசிபிள் இருக்கு? 116. சோ அடுத்ததா ஹாலஜன்ஸ் வரும். ஹாலஜனை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர் ஃப்ளூரினுக்கு 9, குளோரினுக்கு 17, புரோமின் எடுத்துட்டோம் அப்படின்னா 35, அயோடின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 53, ஆசிடைன் 85, டெனசின் வந்து 117. ஃபைனலி நோபல் கேஸ். நோபல் கேஸை பொறுத்த வரைக்கும் இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது? 2ல ஸ்டார்ட் ஆகுது. 2க்கு அப்புறம் இங்க என்ன வருவாங்க? 10. ஆர்கான் எடுத்துட்டோம் அப்படின்னா 18, கிரிப்டான் எடுத்துட்டோம் அப்படின்னா 36, xenon 54, ரேடான் எடுத்துட்டோம் அப்படின்னா 86, ஆக்னசான் ஃபைனலி 118. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ். அப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் குரூப்ஸ்னு ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. எத்தனை குரூப்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா டோட்டலா 6 குரூப் இருக்கு. என்ன குரூப்ல ஸ்டார்ட் பண்ணி என்ன குரூப் வரைக்கும் நம்பர் கேட்கலாம் இல்லையா? 13ல ஸ்டார்ட் பண்ணி 18, 13th to 18th குரூப் கேட்கலாமா? அப்போ இடையில ஏதாவது ஒரு எலமெண்ட் கேட்கறாங்க, நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோ இல்ல பீரியட் நம்பரோ இல்ல குரூப் நம்பரோ இல்ல அட்டாமிக் நம்பரோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸோ என்ன கேட்டாலும் சரி, கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம குரூப் வைஸ் படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? பீரியாடிக் டேபிள பேஸ் பண்ணி எப்படி क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இது தேர்ட் டே.
தேர்ட் டே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் ஓகே நீங்க என்ன பண்ணணும் half an hourல இருந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா படிச்சு நீங்க எழுதி பார்க்கும்போது குரூப் வைஸ் கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும்னா பி பிளாக்க தரவா படிச்சிடலாம். தேர்ட் டேல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேல என்ன பண்ணீங்களோ அதை அடிஷனலா இதுல ஆட் பண்ணிக்கணும். நீங்க ஆட் பண்ணும்போது நீங்க 3 குரூப்பும் என்ன பண்ணிக்கலாம் அட் ஏ டைம்ல ஓகே வித்தின் half an hour to 1 hourக்குள்ள நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். இது தேர்ட் டேல எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். இது ஃபோர்த் டேக்கு தேர்ட் குரூப்ல ஸ்காண்டியம் இட்ரியம் லாந்தனம். லாந்தனத்துல 57 to 71 சொன்னோம் இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் செப்பரேட் பண்ணிருக்கோம். அதே போல ஆக்டினியம் இருக்காங்க இல்லையா 89 to 103. சோ அப்போ 57ங்கும் போது லாந்தனம் இங்க இருப்பாங்க. லாந்தனத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இங்க வந்துடுறாங்க. அட்டாமிக் நம்பர் அப் டு 71 வரைக்கும். இப்போ எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்க? சீரியம், பிரசோடிமியம், நியோடிமியம், புரோமீத்தியம், சமீரியம், யூரோபியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹால்மியம், எர்பியம், துல்லியம், இட்டர்பியம், லுட்டீசியம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாந்தனாய்ட்ஸ் சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? லாந்தனாய்ட்ஸ். அதாவது சீரியத்துல ஸ்டார்ட் பண்ணி எதுல பினிஷ் பண்றோம் அப்படின்னா லுட்டீசியத்துல பினிஷ் பண்றோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க, எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா லாந்தனாய்ட்ஸ் அப்படின்னா எல்என் ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னா ஓகே ஏசின்னு ஸ்டார்ட்டா வச்சுக்கலாம். இப்போ ஆக்டினாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாந்தனாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீரியடா படிச்சுக்கீங்க. பீரியடா படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா சீரியம், பிரசோடிமியம், நியோடிமியம், புரோமீத்தியம், சமேரியம், யூரோபியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஹால்மியம், எர்பியம், துல்லியம், இட்டர்பியம், லுட்டீசியம். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 57ங்கும் போது அது லாந்தனம். 57க்கு அப்புறம் சீரியத்துக்கு என்ன அட்டாமிக் நம்பர் வருங்க? 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71. இது நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 14 எலிமெண்ட்ஸ் வரும். எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வருவாங்க? 14 எலிமெண்ட்ஸ். நம்ம லாந்தனத்தையும் ஆக்டினியத்தை மட்டும் அங்கே வச்சுட்டோம். சீரியத்துல இருந்து லுட்டீசியம் வரைக்கும் இங்க கொண்டு வந்துட்டோம். அதே போல வந்து என்ன பண்ண போறோம்? ஆக்டினாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஆக்டினியத்துக்கு அப்புறம் யார் வருவாங்க, எப்படி நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி பினிஷ் பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தோடியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கீலியம், கலிபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபலியம், லாரன்சியம். ஃபைனல் எதில் முடிச்சிட்டோம்? லாரன்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நம்ம எப்பயுமே வந்து சிம்பிள் எலமெண்ட்ஸோட சிம்பிள் எழுதும் போது 2 லெட்டர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க எதில் எழுதணும் அப்படின்னா கேப்சல்லையும், செகண்ட் லெட்டர் நீங்க எதில் எழுதணும் அப்படின்னா ஸ்மால்ல எழுதணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஐயூபேக் ரூல். சரி, இப்போ ஆக்டினாய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 89ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டினியம் இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் அட்டாமிக் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிபிள் இருக்கு இந்த இடத்துல? 89க்கு அப்புறம் தோடியம் 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103. பாருங்க பல எதுல முடியுது நமக்கு? 103ல பினிஷ் ஆகுது. சோ இப்போ இவங்களுக்கு பேர் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம்? தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளுட்டோனியம், அமெரிசியம், கியூரியம், பெர்கீலியம், கலிபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், என்னது ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபிலியம், லாரன்சியம். அப்போ தோரியத்துல ஸ்டார்ட் பண்ணி அப் டு லாரன்சியம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆக்டினாய்ட்ஸ் பினிஷ் ஆகுது. அப்போ லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ்ங்கிறது நம்ம டி பிளாக்ல 57 to 71, 89 to 103 தான் பிரிச்சு நம்ம என்னவா இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப் பிளாக்னு சொல்லிட்டு நமக்கு பீரியாடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி எலக்ட்ரான் எதுல ஃபில் ஆகும் அப்படின்னா எந்த ஆர்பிட்டல்ல ஃபில் ஆகணும்னா எஃப் ஆர்பிட்டல்ல ஃபில் ஆகிறதுனால தான் இவங்க நம்ம என்னன்னு சொல்றோம்? எஃப் பிளாக் எலமெண்ட் சொல்றோம்.
அதர்வைஸ் இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா உள் இடைநிலை தனிமங்கள் சொல்லலாம். உள் இடைநிலை தனிமங்கள். அப்ப டி பிளாக்கு என்ன சார் தமிழ் அப்படின்னா இடைநிலை தனிமங்கள். இடைநிலை தனிமங்கள். அப்போ எஸ் பிளாக்கு, பி பிளாக்கு, டி பிளாக் இத மூணையும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா குரூப் வைஸ் தொகுதி வாரியா படிக்கிறீங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா எஃப் பிளாக்க பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா ஓகே பீரியட் வைஸ் படிக்கிறீங்க. லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டர்ல படிச்சீங்கன்னா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நீங்க 4th டேல வந்து பாத்தீங்கன்னா இதை முடிச்சிடலாம். அப்ப 4th டேல ஒரு 1/2 hour to 1 hour இதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 1/2 hour நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதை கண்டிப்பா படிச்சு முடிச்சிடலாம். நீங்க 4th டேல எஃப் பிளாக் படிச்சு நல்லா எழுதி பார்த்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட அடிஷனலா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா எஸ் பி டி இதையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண அப்படின்னா 4வது நாள் 4th டே பீரியாடிக் டேபிள் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க வித்தின் 5 minutes இல்ல 3 minutesல வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த பீரியாடிக் டேபிளை பார்க்காம மனப்பாடமா நீங்க சொல்லவும் செய்வீங்க, எழுதவும் செய்வீங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரியில என்ன நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், பீரியாடிக் டேபிளை ரிலேட் பண்ணி ஓகே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி, இது ரிலேட் பண்ண வரக்கூடிய எந்த லெசனா இருந்தாலும் சரி, நம்ம வந்து போர்டு எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல வந்து நீட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல ஜே எக்ஸாமா இருக்கட்டும், கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வீடியோக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை.